அனைவருக்கும் வணக்கம். நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. அப்படிப்பட்ட இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, 80 வருட ஆபத்தான சந்திர கிரகணம் நிகழ இருக்குது. இன்றைய நாள்ல நீங்கள் என்ன செய்வதால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த சந்திர கிரகணம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி நிகழ இருக்கு. சந்திர கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக சந்திர கிரகணத்தின் போது நாம் செய்ய வேண்டியதும் செய்யக்கூடாத விஷயங்கள் என்பதை முதலில் தெரிந்து கொள்வோம். அந்த வகையில் இந்த ஆண்டில் முதல் சந்திர கிரகணம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் மார்ச் மாதம் 14ஆம் தேதி நிகழ உள்ளது. மங்கலான பெண்ணும்புரல் சந்திர கிரகணம் ஏற்பட உள்ளது. இது உலகில் பல பகுதிகளில் தெரியும். இந்த கிரகணத்தின் போது நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பார்ப்போம். முதலில் சந்திர கிரகணம் 2025ஆம் ஆண்டு எப்போது என்பதை தெரிந்து கொள்வோம். சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அதாவது தற்போது மீன ராசியில் நிழல் கிரகமான ராகு, சுக்கிரன், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து இருக்கக்கூடிய தருணங்கள் இந்த சந்திர கிரகணம் சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நேர் எதிராக சத்மஸ்தானத்தில் கன்னிராசியில் கேதுவுடன் சந்திரனும் சேர உள்ளார். இதனால் சந்திர கிரகணம் ஏற்படுகிறது. அந்த வகையில் மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சந்திர கிரகண நிகழ்வு ஏற்படுகிறது. இந்த சந்திர கிரகண நிகழ்வானது காலை 10:23 மணிக்கு தொடங்கி மாலை 4:39 மணி வரை முடிவடைகிறது. அது மட்டுமில்லாமல் இந்திய நேரப்படி இந்த சந்திர கிரகணமானது பகல் பொழுதில் ஏற்படுவதால் இதனை இந்தியாவில் பார்க்க முடியாது. சந்திர கிரகணம் எங்கு தெரியும் என்று பார்க்கும்போது சந்திர கிரகணமானது கிழக்கு ஆசியா, தென்மேற்கு ஐரோப்பா, கிழக்கு ஆப்பிரிக்கா, அட்லாண்டிக் பெருங்கடல், வடதுருவம் மற்றும் தென்துருவம், தென் அமெரிக்கா, பசிபிக் பெருங்கடல் உள்ளிட்ட பகுதிகளில் பார்க்க முடியும். அது மட்டுமில்லாமல் இந்த சந்திர கிரகணத்தின் போது என்ன செய்யக்கூடாது என்று பார்க்கும்போது சந்திர கிரகணம் ஏற்படும் போது ஒரு சில விஷயங்களை நாம் சிறப்பாக உடன் செலுத்த வேண்டும். ஏற்படும் போது எல்லாம் அதன் சூத காலம் அதற்கு 9 மணி நேரத்திற்கு முன் தொடங்கும். இந்த காலத்தில் நாம் எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது. மேலும் சந்திர கிரகணத்தின் போது உணவு சமைப்பதையும் சாப்பிடுவதையும் தவிர்க்க வேண்டும். கிரகண காலத்தில் தெய்வ சிலை தொடக்கூடாது, கோவில்களுக்குள் நுழையக்கூடாது. கிரகண நேரத்தில் போது கத்தி, ஊசி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. குறிப்பாக சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியே செல்லக்கூடாது. அதே போல இந்த சந்திர கிரகணத்தின் போது உணவுப் பொருட்கள், தண்ணி ஆகிய பொருட்களின் மீது துளசி இலை அல்லது தர்ப்பை புல்லை போட்டு வைக்க வேண்டும். அதே போல் நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது நல்லது. சந்திர கிரகணத்தன்று என்ன செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது சந்திர கிரகணத்தின் போது நீங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். சந்திர கிரகண நேரத்தில் கடவுள் வழிபாடு செய்வதை தவிர்த்தால் நாம் தொடர்ச்சியாக மந்திரங்களையும் கடவுள் பெயரை முட்டியிருக்கலாம். அதேபோல் புராணங்களை படிக்கலாம். மந்திரங்கள் தெரியாவிட்டாலும் எளிமையான ஸ்ரீராமஜியம், ஓம் நமச்சிவாயா போன்ற எளிமையான மந்திரங்களை நாம் உச்சரித்து கொண்டே இருக்கலாம். இந்த சந்திர கிரகணம் முடிவடைந்தவுடன் வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறைந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு தெளிவுபடுத்துது.